இன்று சனிக்கிழமை. இன்றைக்கு காலையிலே கோவிலுக்கு போக முடியல. ஏன்னா எங்கள் ஜூனியர் தூங்கி 10 மணிக்கு தான் எழுந்திரிச்சார். முதல் நாள் இரவு ரொம்ப சீக்கிரமாக படுத்துட்டார் தான். ஆனால் அவருக்கு தூக்கம் பத்தல. ஏன்னா 2 நாளாக மத்தியானமும் தூங்கலை, ராத்திரியும் லேட்டாக தூங்கினார். அதனால் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் எழுந்தார். சரி, எழுந்தோடனே அவரையும் குளிப்பாட்டி அவரை தயார் பண்ணி வீட்டிலே பூஜை பண்ணலான்னு வீட்டு பூஜையும் முடித்தாச்சு. முடிச்சுட்டு நாங்கள் நேராக பிரேக்ஃபாஸ்ட் போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இன்றைக்கி வீட்டில் செய்யலை, இதுவும் வாங்கின பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நானும் என் ஜூனியரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி லஞ்சும் சமைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் ஒரு ரிலேஷனோட ஃபங்க்ஷன் இருக்குது சிமஞ்சியில். ஸோ அங்கே போகலான்னு தயாராகிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு என்னோடய ஜூனியர் வாங்கம்மா விளையாடலான்னு அவர் சமைச்ச சாப்பாடை என்ன சாப்பிட கூப்பிட்டார். அவருக்கு விளையாட வீட்டில் யாருமே பொதுவாக இல்லை. அவங்க அண்ணன் அக்காலாம் பெருசாகிட்டாங்க. அதனால் எப்பொழுதுமே என் கூட தாங்க விளையாடுவார். ஸோ எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர் கூட சேர்ந்துன்னு விளையாண்டுட்ருப்பேன். எனக்கும் இது பிடிக்குங்க. நிறைய விளையாட்டு பொருட்கள் ஷாப்பில் பார்த்து வாங்கியிருக்கேன். அடுத்து நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். இன்றைக்கி சிமஞ்சியில் போகிறதுக்கு தயாராகியாச்சு. பொதுவாக விடுமுறைன்னா எங்கேயாவது வெக்கேஷன் ஒரு 2-3 நாளாவது போயிட்டு வரத்துக்கு பிளான் பண்ணுவேன். இந்த வாட்டிக்கு அப்படி இல்லைங்க. உடம்பு சரியாதனால எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ ஒரு வழியாக சிமஞ்சி ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ டின்னரும் இங்கேயே முடிச்சாச்சுங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு லேட் ஆனதுனால கிளாங்கில் ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணி அங்கே தூங்கியாச்சு. ஸோ வெள்ளனியாக தூங்கியாச்சு. சரி, ஹோட்டலில் வந்து தூங்குறமே, கொஞ்சம் ஹாலிடே இருக்கே, நல்லா தூங்கி ஓய்வெடுக்கலான்னா காலையிலேயே என்னோடய ஜூனியர் எழுந்துட்டார். ஸோ இங்கேயும் அவரை குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்காக ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே முடிச்சுக்காச்சு. ஸோ இந்த ஹோட்டலோட வேலை, என்வாயரமெண்ட், சாப்பாடும் ஓகே தான் இருந்துச்சு. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கிளாங் போவாட்டி அப்படின்னு கிளாங்க்கு ஒரு குட்டி ஷாப்பிங்க்கு போனோங்க. ஷாப்பிங் முடித்த உடனே அங்கே இருந்த கிளாங்கில் அம்மா ரெஸ்டாரண்ட்னு ஒரு உணவகம் இருந்தது. அங்கே போனோம். அங்கே வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருந்துச்சு. உண்மையிலே சாப்பாடுலாம் ரொம்ப அருமையாக இருந்தது. விலையும் இவ்வளோ குறைவாக இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் 3 பிரியாணி, என்னோடய சாப்பாடு, மோர் அப்படிலாம் சேர்த்து ஒரு 72 ரிங்கெட் தான் வந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம். எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஆனால் என் குட்டி வாண்டு மட்டும் டயர்டே ஆக மாட்டார், அவர் தூங்கவும் மாட்டாருங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டையை வந்து அடைஞ்சிட்டோம். சரி, வீட்டை வந்து அடைஞ்சோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அப்பா, இவ்வளோ ஆக்சுவலி நம்ம காரில் தான் உட்காந்துட்டு வரோம், ஆனால் அதோட டயர்ட் இருக்குது பாருங்கள். சரி, வீட்டுக்கு வந்து சேர்ந்தது சந்தோஷந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்கு இல்லையா? நம்ம எடுத்து போன பொருட்கள் எல்லாத்தையும் மறுபடி காடியிலேருந்து இறக்கி துவைக்கும் துணியெல்லாம் துவைக்க போட்டுட்டு எல்லாத்தையும் சரி பண்ணோம் இல்லையா? சரி, அதெல்லாம் பண்ணி முடித்தோடனே 2 நாளாக வீட்டில் பூஜை போடாமல் இருந்தது. அதனால் பட்டுன்னு பூஜை போட்டாச்சு. பூஜை போட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலான்னு அப்படி இருக்கும்போது, சரி நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்து ஷாப்பிங்கில் பார்க்கலான்னு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷு குக்கர் வாங்கினேன். காயத்ரின்னு ஒரு கடை இருந்தது, அங்கே வாங்கினேன். இது புட்டு அவிப்பது. ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தேன், அது உள்ள பொருட்கள்லாம் காண போனதுனால அதை வீசிட்டு, சரி இன்றைக்கி பார்த்தோம், போயிட்டு எதுவுமே வாங்காமல் வர முடியுமாங்க? அந்த பிளானே இருக்காது. ஷாப்பிங் போயிட்டோம்ல, சரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி டின்னர் முடியாதுங்க. ஏன்னா அம்மா ரசம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்தது. அதனால் ஒரு ரம்லி பர்கரோடையே இன்றைக்கி டின்னரை முடிச்சுக்கலாம். சரி, நான் தூங்குறதுக்கு வந்துட்டேன். என்னோடய ஜூனியர் அவங்க அண்ணன் வந்திருக்கார். நாளைக்கு அவங்க அண்ணனுக்கு லீவு. ஸோ எல்லாம் டிவி பார்த்துட்ருக்காங்க. இரவு வணக்கம்.